இன்னைக்கு நடந்துருக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்காங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவினுடைய டெப்டி சிஎம் சிவகுமார் அவர் வந்திருக்காரு. பினராயி விஜயன் கேரளா சிஎம் வந்திருக்காங்க. ரேவந்த் ரெட்டி வந்திருக்கார் தெலுங்கானா சிஎம். ஆந்திர பிரதேஷ் சிஎம் மட்டும் வரல. ஒரிசாவிலிருந்து வந்திருக்காங்க. ஒரிசாவிலிருந்து முன்னாள் எம்பிக்கள், இப்ப இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. பஞ்சாப்லேருந்து பஞ்சாபோட சிஎம் வந்திருக்காரு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, அகாலி தளத் கட்சியை சார்ந்தவங்க வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 24 முக்கியமான டெலிகேட்ஸ் நேத்து ஈவினிங் வரைக்கும் வந்திருக்காங்க. இப்ப காலையில வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, தொகுதி மறுவரைவு எப்படியெல்லாம் தென்னிந்திய மாநிலங்களுக்கு மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பத்தி தான். இந்த தொகுதி மறுவரைவு என்ன அப்படின்னா அடிப்படையில, மக்கள் தொகையின் அடிப்படையில எம்பி பதவி வந்து நம்பர் ஆஃப் எம்பிஸ வந்து மாத்தி அமைக்கிறது. இது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட்டின் படி ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவினுடைய மக்கள் தொகை அதிகமா இருக்கும் இல்லையா? அந்த அதிகமானதுக்கு ஏற்ப எம்பி தொகுதியை மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷனே சொல்லுது. அதன் அடிப்படையில 1970லேயே பார்த்தீங்க அப்படின்னா, இத மாத்தி 75ல இத மாத்தி அமைக்கிறதுக்கான அடுத்த கட்ட முயற்சி வரும்போது, தென்னிந்திய மாநிலங்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்பவே. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவுல மக்கள் தொகை அதன் அடிப்படையில் நீங்க எம்பி பதவிய மறுவரைவு செஞ்சீங்க அப்படின்னா, தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும். ஏன் பின்னடைவு ஏற்படும் அப்படின்னா, வட இந்தியாவுல மக்கள் தொகை வந்து அதிகமா முன்னேறிட்டே போகுது. தென்னிந்தியாவுல மக்கள் தொகை வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. இது வந்து 1970, 80கள்லயே அந்த சிக்கல் வர ஆரம்பிச்சுருச்சு. இவங்க ஏன் அப்படின்னா, குடும்ப கட்டுப்பாடு திட்டம். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவுல வந்து ஆவரேஜா ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2.34 வரைக்கும் போகும். 3 குழந்தை, 4 குழந்தை பெத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து வட இந்தியால ரொம்ப நார்மலான விஷயம். குறிப்பா உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்லாம். ஆனா தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, 1 குழந்தை, 2 குழந்தை அப்படிங்கிறது தான் ஆவரேஜா இருக்கு. இப்ப இது எதுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா, மத்திய அரசாங்கம் 1970களில் சில திட்டங்கள கொண்டு வந்தாங்க. இந்திரா காந்தி சில திட்டங்கள கொண்டு வந்தாங்க. குடும்ப கட்டுப்பாடு கட்டாயம் அப்படின்னு திட்டத்த கொண்டு வந்தாங்க. அந்த கட்டாயமா கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்த நம்மலாம் ஃபாலோ பண்ணோம். நீங்க பழைய கால தமிழ் படத்துலலாம் பார்த்திருப்பீங்க. அந்த முக்கோண வடிவெல்லாம் போட்டு, நாம் இருவர், நமக்கு இருவர், நாம் இருவர், நமக்கு ஒருவர் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ, அப்ப அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தென்னிந்திய மாநிலங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணாங்க. வட இந்திய மாநிலங்கள் ஃபாலோ பண்ணல. அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட்டும் அத ஃபோர்ஸ் பண்ணல. மக்களும் அக்செப்ட் பண்ணல. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, வட இந்தியால மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருந்துச்சு. மக்கள் தொகையினுடைய சதவீதத்த சொல்றேன். தென்னிந்தியாவுல மக்கள் தொகையினுடைய சதவீதம் குறைஞ்சிருச்சு. இப்ப நார்மலா இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லைங்க 1970 விட தமிழ்நாட்டுல மக்கள் தொகை கூடியிருக்கு அப்படிங்கிறாங்க. மக்கள் தொகை கூடியிருக்கு. ஆனா மக்கள் தொகை சதவீதம் கூடல. இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு 543 எம்பி இருக்காங்க. அதுல தென்னிந்திய மாநிலங்களுக்குன்னு சில எம்பி இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குன்னு 39 எம்பி இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை மறுவரைவு செய்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் அடிப்படையில, இன்னைக்கு இருக்கக்கூடிய 543 எம்பிய வந்து மறுவரைவு செஞ்சாங்க அப்படின்னா, நமக்கு 8 எம்பி காலியாயிரும்.